ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே கேஒய்சி எப்படி கேட்ஸ்டார் ஆப்பில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஆனால் அதில் வந்துட்டு நம்மளால் கேஒய்சி பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்னங்கிறதையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம கேட்ஸ்டார் ஓப்பன் பண்ணோம். இந்த மாதிரி வந்து 4 ஸ்பேஸ்ஷிப் மாதிரி வருது. இது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கேஒய்சி பண்ணும்போது வேலெட்டில் போய்ட்டு செக் பண்ணோன்னாக்கா நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கேஒய்சி சர்டிஃபிகேஷனில் போகணுன்னாக்கா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஒய்சி ஓப்பன் ரூல்ஸ்னு சொல்லிட்டு. அதாவது 50 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கவங்க 100 ஸ்பேஸ்ஷிப் இருந்தால் அவங்க வந்துட்டு கேஒய்சிக்கு அப்ளை பண்ணலாம். 30 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா 200 ஸ்பேஸ்ஷிப் வேணும். 20 ஃப்ரெண்ட்ஸு வச்சுருந்தீங்கன்னாக்கா 300 ஸ்பேஸ்ஷிப் வேணும். 10 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 400 வேணும். நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு 500 ஸ்பேஸ்ஷிப் வச்சுருக்கணும். 500 ஸ்பேஸ்ஷிப் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு கேஒய்சிக்கு அப்ளை பண்ணலாம். நான் மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ ஸ்பேஸ்ஷிப் வச்சுருக்கேன்னு காட்டுறேன். அந்த ஸ்பேஸ்ஷிப்பை கிளிக் பண்ணோன்னாக்கா நமக்கு ஒரு ஆடு லோட் ஆகும். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்துட்டு ஆடு பார்த்து தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை வந்துட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஃபைலில் வந்துட்டு மை ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் 397 இருக்குது. என்கிட்ட 500 வந்ததும் நான் கேஒய்சிக்கு அப்ளை பண்ணலாம். இதில் வந்துட்டு கேட் அக்சலரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது யாரும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்துட்டு குறைஞ்சிரும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோட ஏர்னிங் ரேட்டை வந்துட்டு பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் இது கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மைனஸ் ஆகிரும் இங்கேருந்து. அதனால் ஃபஸ்ட்டு 500 வர வரைக்கும் யாரும் பூஸ்டப் பண்ண வேண்டாம். 500 வந்து கேஒய்சி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஸ்டப் கொடுங்க. இப்போ வந்துட்டு கேஒய்சி வந்துட்டு 2 பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. செகண்ட் பேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. 500 ஸ்பேஸ் இப்போ யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் பேட்சில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க 500 ஸ்பேஸ் இப்போ தேர்ட் பேட்ச் லான்ச் ஆகிறதுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. மெசேஜஸில் வந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் தான் வரும், எப்போ கேஒய்சி அப்ளை பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறது. அதுபோக சேனல்ஸ் வீடியோவும் போடுவோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் 500 ஸ்பேஸ் இப்போ ஏர்ன் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கேஒய்சி அப்ளை பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னோடய ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். மொத்தமாக என்கிட்ட வந்துட்டு $400, அதாவது 1,00,000 கேட்ஸ்டார் டோக்கன் வச்சுருக்கேன். அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா $400. $400 கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வேல்யூ வருதுன்னு. கேஒய்சி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்துட்டு விட்ரால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக கேஒய்சி அப்டேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்துட்டு பார்க்க முடியும். தேங்க்யூ.